ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீப சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் சரவணனும் அவங்க ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ளே வராங்க. அங்கே தான் சக்தியும் ஜூஸ் குடிச்சிட்ருக்குறாங்க. இது ரெண்டோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்க்கவே இல்லை. அப்போ கார்த்தியும் சரவணனும் அவங்க கிளம்பிட்டு அவங்க காரில் ஏறதுக்காக வரும்போது சக்தி பார்த்துருந்தாங்க. இவங்க தீபாவோட கணவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஓடி வரவும் பார்த்தோம்னா கார்த்தியும் சரவணன் காரில் ஏறி போயிருந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு சக்தியும் ஆட்டோவில் ஏறி அவங்க வராங்க. கார்த்தி எப்படியாவது இப்போ பிடிச்ச அவர்கிட்ட தீபாவை நம்ம ஒப்படைச்சிடணும், கார்த்தி இப்போ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சக்தி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடம் வந்ததுமே கார்த்தி காரை நிப்பாட்டவும் சக்தியை ஆட்டோ விட்டு இறங்குறாங்க. கார்த்தியை போய் பார்க்குறாங்க. அப்போ சக்தி அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நாங்கள் தானே அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நீங்கள் தீபா இல்லை அப்படின்னு சொன்னீங்களா அப்படிங்கும்போது அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லைங்க, உண்மைக்கு சொல்லப்போனால் அன்றைக்கி நீங்கள் ரவுடிங்க அனுப்பினா ஆள் நினச்சிட்டேன், அதனால தான் நான் போய் சொல்லிட்டேன். சொல்ல போனாக்கி தீபா என்னுடைய வீட்டில் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சக்தி சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தியும் சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் தான் என்னுடைய தீபா இருக்காள் அப்படிங்கும்போது ஆமாங்க, என் வீட்டில் தான் தீபா இருக்கிறா அப்படிங்கிறாங்க. நான் அந்த ஒரு ரவுடிங்களுக்காக தான் நான் அந்த மாதிரி நான் போய் சொல்லிட்டேன், நீங்கள் அவங்க அனுப்பின ஆள் நினச்சி தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கவும் தீபாவை எப்படியாவது அந்த ரவுடிகள்ட்ட இருந்து காப்பாற்றி உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லி தான் நான் போய் கற்பகத்தை சந்தித்தேன். அப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சிச்சு. ஆனால் உங்களுடைய அட்ரஸ் எனக்கும் தெரியாது, கற்பகத்துக்கும் தெரியாது, உங்களை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சக்தி சொல்லவும் இதை கேட்டதுமே சரவணன் சொல்கிறாங்க, சரி நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடல அப்படிங்கும்போது மூணுமே காரில் ஏறி பார்த்தோம்னா சக்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. சக்தி வீட்டுக்கு போனமே அவங்க கவு திறந்து அவங்க கார்த்தியை உள்ளே கூப்பிடவும் கார்த்தி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா தீபா மயக்கமான நிலைமையில் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி ஓடி போய் அவங்க தீபான்னு சொல்லி அவங்க கத்தி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, கார்த்தி உன்னோட நம்பிக்கை வீண் போகலை, தீபா உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ நம்பி இருந்தியா, அதே மாதிரிக்கு தீபாவோட உயிரோட கிடச்சிட்டா, அதே மாதிரிக்கு சீக்கிரத்தில் கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னுடைய ஒய்ஃப் எப்போங்க கண் முழிப்பாங்க அப்படின்னு கார்த்தி கண் கலங்கிட்டு அவங்க சக்திகிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்போனாலும் உங்கள் ஒய்ஃப் கண் முழிப்பாங்க, சொல்லப்போனால் அவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், அதனால் உங்கள் குரல் கேட்டது கூட அவங்க கண் முழிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால அவங்ககிட்ட நீங்கள் பேசிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி கண் கலங்கிட்டே அவங்க தீபான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்திகிட்ட சொல்கிறாங்க, உண்மைக்கு சொல்லப்போனால் நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன், என்னுடைய தீபா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கும்போது அப்போ சக்தி சொல்கிறாங்க, இவங்களை சில ரவுடிங்க துரத்திட்டு இருக்கிறாங்க, சொல்ல பண்ணாக்கி இவங்க வேற ஒரு பொண்ணை தேடி வந்திருப்பாங்க போலுக்கு, ஆனால் அவங்க தான் இவங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தீபாவை கடத்திட்டு போகிறதுக்காக வந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து நான் இவங்களை காப்பாற்றி தான் நான் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சக்தி சொல்லவும் இதை கேட்டதுமே சரவணன் சொல்கிறாங்க, கீதா நினச்சிட்டு தான் தீபாவை அவங்க கடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா துங்காவும் சில ரவுடிங்களும் அங்கே வந்துருந்தாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துங்கா சொல்கிறாங்க, அங்கே பாரு, இந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாரும் இங்கேருந்து போயிருங்க, இல்லைன்னா இவளோட செத்து உங்கள் எல்லாத்தையும் நான் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு துங்கா சொல்லி மிரட்டவும் அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, அங்கே பாரு, நான் இன்ஸ்பெக்டராக்கும் என்கிட்ட பேசாமல் எல்லாரும் சரணடைஞ்சிருங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்க சொல்ல போனாக்கி இவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க, கார்த்தியோட மனைவி இவங்க தீபாவாக்கும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே துங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இவளை என்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக நீங்களாம் நான் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பாரு, உன் தம்பி பண்ணின தப்புக்கு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்காத, சொல்ல போனாக்கி நீ தேடிட்டு இருக்க பொண்ணு இவங்க கிடையாது, இவங்க என்னுடைய மனைவி தீபாவாக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் என் தம்பிக்காக தான் இவளை தீர்த்துக்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி இந்த விஷயம் மட்டும் உனக்கு எப்படி தெரியும், அப்போ நீ என்கிட்ட போய் தானே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி துங்கா சொல்லும் போது பேசாமல் போயிருங்க, இவட்ட என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா துங்கா ஷூட் பண்ணுறதுக்காக அவங்க கன் எடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தீபாவையும் அவங்க கடத்திருந்தாங்க. இதனால கார்த்தியும் சரவணன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. துங்காட்ட இருந்து எப்படியாவது தீபாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். துங்காட்ட இருந்து தீபாவையும் கீதாவையும் கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.